ஓம் சாந்தி. பிப்ரவரி 16, 2024. காலை முரளி பாப் தாதா, மதுபன். இனிமையான குழந்தைகளே, இப்பொழுது நீங்கள் ஷரீரமற்றவராகி வீடு திரும்ப வேண்டும். எனவே நீங்கள் எவருடனாவது பேசும் பொழுதெல்லாம் உங்களை ஓர் ஆத்மாவாக கருதி உங்களது சகோதர ஆத்மாவுடன் பேசுவதாக கருதுங்கள். ஆத்ம உணர்வில் நிலைத்திருப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். கேள்வி: எதிர்கால ராஜ்ய திலகத்தை பெற்றுக்கொள்வதற்கான அடிப்படை என்ன? பதில்: எவ்வாறு நீங்கள் கற்கின்றீர்கள் என்பதில் ஆகும். நீங்கள் ஒவ்வொருவரும் கற்று ராஜ்ய திலகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். உங்களுக்கு கற்பிக்க வேண்டிய கடமை தந்தைக்கு உள்ளது. இதில் ஆசீர்வாதங்கள் என்ற கேள்விக்கே இடமில்லை. உங்களுக்கு முழுமையான நம்பிக்கை இருக்குமாயின் தொடர்ந்து ஸ்ரீமத்தை பின்பற்றுங்கள். கவனக்குறைவாக இருக்காதீர்கள். கருத்து முரண்பாடுகள் ஏற்பட்டு நீங்கள் கல்வியை நிறுத்துவீர்களாயின் சித்தியடைய மாட்டீர்கள். எனவே பாபா கூறுகின்றார், இனிமையான குழந்தைகளே, உங்கள் மீது கருணை கொண்டிருங்கள். நீங்கள் ஆசீர்வாதங்களுக்காக வேண்டாதீர்கள், ஆனால் கற்பதில் கவனம் செலுத்துங்கள். ஓம் சாந்தி. பரம ஆசிரியர் குழந்தைகளாகிய உங்களுக்கு கற்பிக்கின்றார். பரம தந்தையாகிய அவர் தந்தையும் அத்துடன் ஆசிரியரும் ஆவார் என்பது குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும். அவர் வேறு எவராலும் கற்பிக்க முடியாத விஷயங்களை உங்களுக்கு கற்பிக்கின்றார். சிவ் பாபாவே உங்களுக்கு கற்பிக்கின்றார் என நீங்கள் கூறுகின்றீர்கள். பாபா ஒருவருக்கு மாத்திரம் சொந்தமானவர் அல்ல. அவர் மன் மனாபவ், மத்யாஜி பவ் என்பவற்றின் அர்த்தங்களை உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். என்னை நினைவு செய்யுங்கள். குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது விவேகமானவர்கள் ஆகியிருக்கின்றீர்கள். எல்லையற்ற தந்தை கூறுகின்றார், எப்படியோ உங்களுக்கு ஓர் ஆஸ்தி இருக்கவே செய்கிறது. நீங்கள் ஒருபொழுதும் இதனை மறந்துவிடக் கூடாது. தந்தை ஆத்மாக்களாகிய உங்களுடன் பேசுகின்றார். நீங்கள் இப்பொழுது உயிர் வாழ்பவர்கள். எல்லையற்ற தந்தை அஷரீரியானவர். அவர் இந்த ஷரீரத்தின் மூலமாக எங்களுக்கு கற்பிக்கின்றார் என்பதனை நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் வேறு எவரையும் பற்றி இவ்வாறு சிந்திப்பதில்லை. ஓர் ஆசிரியர் பாடசாலை ஒன்றில் கற்பிக்கும் பொழுது லௌகீக ஆசிரியர் லௌகீக குழந்தைகளுக்கு கற்பிப்பதாக கூறப்படுகிறது. இவர் பரலோகிக குழந்தைகளாகிய உங்களுக்கு கற்பிக்கின்ற பரலோக பரம ஆசிரியராவார். நீங்கள் அப்பாற்பட்ட உலகமாகிய அஷரீரி உலகில் வசிப்பவர்கள். தந்தையும் அப்பாற்பட்ட அந்த உலகிலேயே வசிக்கின்றார். தந்தை கூறுகின்றார், நான் சாந்திதாம வாசி ஆவேன். நீங்களும் அதே இடத்து வாசிகளே. நீங்களும் நானும் ஒரே இடத்தை சார்ந்தவர்கள். நீங்கள் உங்களை ஆத்மாக்களாக கருதுகின்றீர்கள். நான் பரமாத்மா ஆவேன். நீங்கள் இப்பொழுது உங்களது பாகத்தை இங்கே நடிக்கின்றீர்கள். உங்களது பாகத்தை நடிக்கும் பொழுது நீங்கள் தூய்மையற்றவர்கள் ஆகிவிட்டீர்கள். இதுவே நாடகம் நடிக்கப்படுகின்ற ஓர் எல்லையற்ற மேடையாகும். இந்த முழு உலகமும் செயற்களமாகும். நாடகம் இங்கு நடிக்கப்படுகிறது. இது ஓர் எல்லையற்ற நாடகம் என்பதனை நீங்கள் மாத்திரமே அறிவீர்கள். இதிலும் கூட பகலும் இரவும் காணப்படுகின்றன. சூரியனும் சந்திரனும் எல்லையற்ற ஒளியை கொடுக்கின்றன. இது எல்லையற்ற ஓர் விஷயமாகும். இந்நேரத்தில் உங்களிடம் ஞானமும் இருக்கிறது. படைப்பவர் தானே வந்து படைப்பவரினதும் படைப்பின் ஆரம்பம் மத்தியமம் இறுதி பற்றியதுமான அறிமுகத்தை உங்களுக்கு கொடுக்கின்றார். தந்தை கூறுகின்றார், படைப்பின் ஆரம்பம் மத்தியமம் இறுதி பற்றிய ரகசியங்களை உங்களுக்கு கூறுவதற்காகவே நான் வந்திருக்கின்றேன். இது ஒரு பாடசாலையாகும். உங்களுக்கு கற்பிப்பவர் அபோக்தா, அதாவது
அனுபவங்களின் தாக்கத்திற்கு அப்பாற்பட்டவர். நான் அபோக்தா என வேறு எவருமே கூற முடியாது. அகமதாபாத்தில் ஒரு சாது இவ்வாறு கூறுவதுண்டு. எனினும் அவர் பின்னர் மோசடி செய்ததால் அகப்பட்டு கொண்டார். இந்நேரத்தில் பெருமளவில் ஏமாற்றுதல்கள் இடம்பெறுகின்றன. பல்வேறு ஆடைகளை ஏற்ற பலர் இருக்கின்றார்கள். இவருக்கென சிவ் பாபாவிற்கென ஓர் ஆடை கிடையாது. ஸ்ரீ கிருஷ்ணரே கீதையை பேசியதாக மக்கள் நினைக்கின்றனர். எனவே பலர் இப்பொழுது ஸ்ரீ கிருஷ்ணர் ஆகிவிட்டனர். ஸ்ரீ கிருஷ்ணர்கள் பலர் இருக்க முடியாது. இங்கே சிவ் பாபாவே வந்து உங்களுக்கு கற்பிக்கின்றார். அவர் ஆத்மாக்களாகிய உங்களுடன் பேசுகின்றார். உங்களுக்கு மீண்டும் மீண்டும் கூறப்பட்டுள்ளது, உங்களை ஓர் ஆத்மாவாக கருதி இந்த ஞானத்தை உங்களது சகோதரர்களுக்கு எடுத்து கூறுங்கள். நீங்கள் பாபாவின் ஞானத்தை உங்களது சகோதரர்களுக்கு கொடுக்கின்றீர்கள் என்பது உங்களது புத்தியில் இருக்க வேண்டும். ஆண்கள் பெண்களாகிய இரு பாலரும் சகோதரர்களே. இதனாலேயே தந்தை கூறுகின்றார், நீங்கள் அனைவரும் என்னிடமிருந்து ஆஸ்தியை பெறுவதற்கான ஓர் உரிமையை கொண்டிருக்கின்றீர்கள். பொதுவாக பெண்கள் தங்களது புகுந்த வீட்டிற்கு செல்ல வேண்டி இருப்பதால் அவர்கள் ஆஸ்தியை பெற்றுக்கொள்வதில்லை. இங்கே அனைவரும் ஆத்மாக்களே. நீங்கள் ஷரீரமற்றவர்களாகவே வீடு திரும்ப வேண்டும். இப்பொழுது நீங்கள் பெறுகின்ற ஞான ரத்தினங்கள் அழிவற்ற ரத்தினங்களாகும். ஆத்மாவே ஞானக்கடலாகின்றார். ஆத்மாவே அனைத்தையும் செய்கின்றார். எவ்வாறாயினும் மக்கள் ஷரீர உணர்வில் இருப்பதனால் அவர்கள் ஆத்ம உணர்விற்கு வருவதில்லை. இப்பொழுது நீங்கள் ஆத்ம உணர்வுடையவராகி ஒரே ஒரு தந்தையை நினைவு செய்ய வேண்டும். சிறிதளவு முயற்சி தேவைப்படுகிறது. மக்கள் தங்களது லௌகீக குருவை பெருமளவில் நினைவு செய்கின்றனர். அவர்கள் அவரது படத்தை கூட வைத்திருக்கின்றனர். சிவனின் உருவத்திற்கும் மனிதனின் உருவத்திற்கும் இடையில் பெருமளவு வேறுபாடு உள்ளது. பகலுக்கும் இரவிற்கும் இடையில் வேறுபாடு உள்ளது. அம்மக்கள் தங்களது குருவின் படத்தை கொண்ட பேழை ஒன்றை அணிந்து கொள்கின்றனர். அவர்கள் வேறு ஒருவரின் உருவம் தாங்கிய ஒன்றை அணிந்து கொள்வதை அவர்களது கணவன்மார் விரும்புவதில்லை. ஆம், நீங்கள் சிவனது உருவத்தை அணிந்திருப்பீர்களாயின் அனைவரும் அதனை விரும்புவார்கள். காரணம், அவர் பரம தந்தையாவார். நீங்கள் அவரது உருவத்தையே வைத்திருக்க வேண்டும். அவரே உங்களை தனது கழுத்து மாலை ஆக்குகின்றார். நீங்கள் ருத்ர மாலையின் ஒரு முத்தாக மணியாக ஆகுவீர்கள். உண்மையில் முழு உலகமும் ருத்ர மாலைக்குரியது. பிரஜாபிதாவின் மாலையும் உள்ளது. மேலே வம்சாவளி விருட்சம் உள்ளது. இது ஓர் எல்லைக்கு உட்பட்ட வம்சாவளி விருட்சமாகும். அதுவோ எல்லையற்றதாகும். அனைத்து மனிதர்களையும் கொண்ட மாலை ஒன்று உள்ளது. ஓர் ஆத்மா அனைத்திலும் மிகவும் சிறிய புள்ளியாவார். அது மிகவும் சின்னம் சிறிய புள்ளியாகும். தொடர்ந்தும் புள்ளிகளை எண்ணுங்கள். அது எண்ணற்றதாகும். நீங்கள் எண்ணுவதில் கூட களைப்படைந்து விடுவீர்கள். எவ்வாறாயினும் ஆத்மாக்களின் விருட்சம் எவ்வளவு சிறியது என்பதை பாருங்கள். பிரம்ம தத்துவமானது மிகவும் சிறிய இடத்தையே கொண்டிருக்கிறது. அந்த ஆத்மாக்கள் தங்களது பாகத்தை நடிப்பதற்காக பின்னர் இங்கே வருகின்றனர். இங்கே உலகம் மிகவும் பெரியதாகவும் சிக்கல் நிறைந்ததாகவும் உள்ளது. அவர்கள் மற்ற இடங்களுக்கு விமானம் மூலம் பயணம் செய்கின்றனர். அங்கே விமானங்கள் போன்றவற்றுக்கான அவசியமே இல்லை. அங்கே ஆத்மாக்களின் சிறிய விருட்சம் மாத்திரமே உள்ளது. இங்கோ மனிதர்களின் விருட்சம் மிகவும் பெரியது. அவர்கள் அனைவரும் சிலரால் ஆதாம் எனவும் வேறு சிலரால் ஆதி தேவன் எனவும் அழைக்கப்படுகின்ற பிரஜாபிதாவின் குழந்தைகள் ஆவார்கள். நிச்சயமாக ஆண்களும் பெண்களும் உள்ளனர். உங்களுடையது இல்லற பாதையாகும். சந்நியாச பாதைக்கு உரிய நாடகமாக அது இருக்க முடியாது. ஒரே ஒரு கையினால் என்னதான் நிகழும்? இரு சக்கரங்களும் தேவைப்படுகின்றன.
2 சக்கரங்கள் இருக்குமாயின் ஒருமித்து விரைந்தோட முடியும். 2வது சக்கரம் முதலாவதுடன் சேர்ந்து ஓடாது விட்டால் முதலாவது பின்தங்கிவிடும். எவ்வாறாயினும் அந்த ஒன்றிற்காக நீங்கள் நின்றுவிடக்கூடாது. முதலில் தூய இல்லற பாதை இருந்தது, பின்னர் அது தூய்மையற்றதாகிவிட்டது. நீங்கள் தொடர்ந்து வீழ்ந்தீர்கள். எவ்வாறு இந்த விருட்சம் வளர்கிறது, எவ்வாறு அதிகரிப்பு தொடர்ந்தும் இடம்பெறுகின்றது போன்ற ஞானம் அனைத்தும் உங்களது புத்தியில் உள்ளது. வேறு எவராலுமே அத்தகையதோர் விருட்சத்தை உருவாக்க முடியாது. படைப்பவரினதும் படைப்பின் ஆரம்பம் மத்தியமம் இறுதி பற்றியதுமான ஞானம் எவரது புத்தியிலும் இல்லை. இதனாலேயே பாபா கூறுகின்றார், படைப்பவரினதும் படைப்பினதும் இறுதி ஞானத்தை நீங்கள் படைப்பவரிடமிருந்தே பெற்றுவிட்டீர்கள் என்பதனை எழுதுங்கள். அம்மக்கள் படைப்பவரையோ அல்லது படைப்பையோ அறிய மாட்டார்கள். இந்த ஞானம் தொன்று தொட்டு தொடர்ந்து வந்ததாயின் எவராவது உங்களுக்கு அதனை கொடுத்திருக்க முடியும். பிரம்மா குமார்கள் குமாரிகளைத் தவிர வேறு எவராலுமே இந்த ஞானத்தை கொடுக்க முடியாது. பரம்பிதா பரமாத்மா பிராமணர்களாகிய உங்களுக்கு மாத்திரமே கற்பிக்கின்றார் என்பதனை நீங்கள் அறிவீர்கள். பிராமணர்களாகிய நாங்களே அனைத்திலும் மேலான தர்மத்தை கொண்டிருக்கின்றோம். நீங்கள் அவர்களுக்கு நிச்சயமாக படங்களை காண்பிக்க வேண்டும். படங்கள் இல்லாது விட்டால் எதுவுமே அவர்களது புத்தியில் இருக்காது. மிகவும் பெரிய படங்கள் இருக்க வேண்டும். பல்வேறு சமயங்களை கொண்ட விருட்சம் எவ்வாறு வளர்கிறது என்பதும் உங்களுக்கு விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது. முன்னர் ஆத்மாவே பரமாத்மா எனவும் பரமாத்மாவே ஆத்மா எனவும் அவர்கள் கூறுவதுண்டு. அதன் அர்த்தத்தையும் தந்தை இப்பொழுது உங்களுக்கு கூறியிருக்கின்றார். இந்நேரத்தில் நீங்கள் பிராமணர்கள், பின்னர் புதிய உலகில் நீங்கள் தேவர்களாகுவீர்கள். இப்பொழுது நாங்கள் அதிமங்களகரமான சங்கம யுகத்தில் இருக்கின்றோம். அதாவது இது அதி மேன்மையான மனிதர்கள் ஆகுவதற்கான சங்கம யுகமாகும். படைப்பவர் படைப்பு என்பதன் அர்த்தத்தையும் ஹம்சோ என்பதன் அர்த்தத்தையும் நீங்கள் விளங்கப்படுத்தலாம். ஓம் என்றால் முதலில் நான் ஓர் ஆத்மா, பின்னர் இந்த ஷரீரம் உள்ளது. ஆத்மா அழிவற்றது, இந்த ஷரீரமோ அழியக்கூடியது. நாங்கள் இந்த ஷரீரத்தை எடுத்து எங்களது பாகத்தை நடிக்கின்றோம். இதுவே ஆத்ம உணர்வில் இருத்தல் எனப்படுகிறது. ஆத்மாவாகிய நான் இன்னென்ன பாகத்தை நடிக்கின்றேன். ஆத்மாவாகிய நான் இதனை செய்கின்றேன். ஆத்மாவாகிய நான் பரமாத்மாவின் குழந்தையாவேன். இந்த ஞானம் மிக அற்புதமானது. தந்தை மாத்திரமே இந்த ஞானத்தை கொண்டிருக்கின்றார். இதனாலேயே நீங்கள் தந்தையையே கூவி அழைத்தீர்கள். தந்தையே ஞானக்கடலாவார். அதனுடன் ஒப்பிடும் பொழுது அறியாமை கடலும் இருக்கிறது. அரை கல்பத்திற்கு ஞானமும் அரை கல்பத்திற்கு அறியாமையும் உள்ளது. எவருமே ஞானத்தை அறிய மாட்டார்கள். ஞானம் என்றால் படைப்பவர் மூலமாக படைப்பை அறிந்து கொள்வதாகும். எனவே நிச்சயமாக படைப்பவர் இந்த ஞானத்தை கொண்டிருக்க வேண்டும். இதனாலேயே அவர் படைப்பவர் எனப்படுகின்றார். படைப்பவரே இப்படைப்புகளை படைத்தார் என மக்கள் நினைக்கின்றனர். தந்தை விளங்கப்படுத்துகின்றார். இந்நாடகம் அனாதியாக நிச்சயிக்கப்பட்டதாகும். அவர்கள் கூறுகின்றனர், ஓ தூய்மையாக்குபவரே வாருங்கள். எனவே அவர் எவ்வாறு படைப்பவர் என அழைக்கப்பட முடியும்? பிரளயத்தின் பின்னர் அவர் படைப்பை நிகழ்த்தி இருந்தாலேயே அவர் படைப்பவர் என அழைக்கப்பட முடியும். தந்தை தூய்மையற்ற உலகை தூய்மையாக்குகின்றார். இனிமையிலும் இனிமையான குழந்தைகளாகி நீங்கள் மாத்திரமே உலக விருட்சத்தின் ஆரம்பம் மத்தியமம் இறுதி பற்றி அறிவீர்கள். எவ்வாறு ஒரு தோட்டக்காரர் ஒவ்வொரு விதையையும் விருட்சத்தையும் பற்றி அறிந்திருப்பதுடன் அந்த விதையை பார்க்கும் பொழுது முழு விருட்சமும் அவரது புத்தியில் புகுந்து விடுகின்றதோ, அதே போன்று இவரும் மனித குலத்தின் விதையே ஆவார். எவரும் அவரை அறிய மாட்டார்கள். பரம்பிதா பரமாத்மாவே உலகின் விதையாவார்.
அவர் சத்தியமானவரும் உயிருள்ளவரும் பேரானந்த சுரூபமும் சந்தோஷக் கடலும் அமைதிக் கடலும் தூய்மை கடலும் என்று கூறப்படுகின்றது. பரம்பிதா பரமாத்மா இந்த ஷரீரத்தின் மூலமாக உங்கள் அனைவருக்கும் இந்த ஞானத்தை கொடுக்கின்றார் என்பதனை நீங்கள் அறிவீர்கள். எனவே அவர் நிச்சயமாக இங்கே வந்தாக வேண்டும். எவ்வாறு அவர் தூண்டுதல் மூலமாக தூய்மையற்றவர்களை தூய்மையாக்க முடியும்? எனவே தந்தை இங்கு வந்து அனைவரையும் தூய்மையாக்கி அவர்களை வீட்டிற்கு அழைத்து செல்கின்றார். அந்த தந்தையே இப்பாடத்தை உங்களுக்கு கற்பிக்கின்றார். இது அதி மங்களகரமான சங்கம யுகமாகும். எவ்வாறு ஒரு மனிதன் மேன்மையானவராகவும் தமோபிரதானிலிருந்து சதோபிரதானமாகவும் ஆகலாம் என்பது பற்றி நீங்கள் ஒரு சொற்பொழிவு ஆற்றலாம். உங்களிடம் பல தலைப்புகள் இருக்கின்றன. தூய்மையற்றதும் தமோபிரதானம் ஆகிய இவ்வுலகம் எவ்வாறு சதோபிரதானம் ஆகிறது என்பதை புரிந்து கொள்வது பயனுள்ளதாகும். நீங்கள் மேலும் முன்னேறும் பொழுது மக்கள் உங்களது இந்த ஞானத்தை கேட்பார்கள். அவர்கள் இதனை விட்டு விலகிச் சென்றாலும் கூட மீண்டும் திரும்பி வருவார்கள். ஏனெனில் முக்திக்கும் ஜீவன் முக்திக்குமான ஒரே ஒரு கடை மாத்திரமே உள்ளது. ஒரே ஒரு தந்தையே அனைவருக்கும் ஜீவன் முக்தியை அருள்பவர் என நீங்கள் கூறலாம். அவர் ஸ்ரீ ஸ்ரீ என அழைக்கப்படுகின்றார். பரம்பிதா பரமாத்மாவே அனைவரிலும் அதி மேன்மையானவர். அவர் எங்களை மேன்மையானவர்கள் ஆக்குகின்றார். சத்யுகம் மேன்மையானது, கலியுகம் சீரழிந்தது. பெருமளவு சீர்கேடுகள் இருப்பதாக அவர்கள் கூறுகின்ற பொழுதிலும் தாங்களும் அத்தகையவர்களே என அவர்கள் கருதுவதில்லை. தூய்மையற்ற உலகில் மேன்மையானவர் ஒருவர் கூட இல்லை. ஸ்ரீ ஸ்ரீ வந்து உங்களை ஸ்ரீ ஆக்குகின்றார். சத்யுகத்தின் ஆரம்பத்தில் தேவர்கள் ஸ்ரீ என்ற பட்டத்தை கொண்டிருந்தனர். இங்கே அவர்கள் அனைவரையும் ஸ்ரீ என அழைக்கின்றனர். உண்மையில் ஸ்ரீ என்பது தூய்மையை குறிக்கும் வார்த்தையாகும். மற்ற சமயத்தவர்கள் தங்களை ஸ்ரீ என அழைப்பதில்லை. ஸ்ரீ போப்பரசர் என நீங்கள் கூறுவீர்களா? இங்கே அவர்கள் அனைவரையும் ஸ்ரீ என்று அழைக்கின்றனர். முத்துக்களையே எடுக்கின்ற அன்னங்களுக்கும் குப்பைகளை உண்கின்ற நாரைகளுக்கும் இடையில் பெருமளவு வேறுபாடு உள்ளது. ஒரு வேறுபாடு காணப்படுகிறது. அந்த தேவர்கள் மலர்கள். அது அல்லாவின் தோட்டமாகும். தந்தை உங்களை மலர்களாக்குகின்றார். பல்வேறு வகையான மலர்கள் உள்ளன. அதிசிறந்த மலர் ராஜ மலராகும். லக்ஷ்மியும் நாராயணரும் புதிய உலகின் ராஜா ராணி மலர்கள் என அழைக்கப்படுகின்றனர். குழந்தைகளாகிய நீங்கள் அகத்தில் சந்தோஷத்தை கொண்டிருக்க வேண்டும். இங்கே நீங்கள் வெளிப்படையாக எதனையும் செய்ய தேவையில்லை. இந்த விளக்குகளை ஏற்றுவதற்கு ஓர் அர்த்தம் இருக்க வேண்டும். நீங்கள் சிவ ஜெயந்தி அன்றா அல்லது தீபாவளி அன்றா அவற்றை ஏற்றுவீர்கள். கள்ளம் கபடமற்ற பொக்கிஷதாரியாகிய சிவனே உங்களது பொக்கிஷ களஞ்சியத்தை நிரப்புபவராக இருக்கின்ற போதிலும் மக்கள் லக்ஷ்மி நாராயணரையே வரவழைத்து செல்வத்தை வேண்டுகிறார்கள். உங்களது முடிவற்ற பொக்கிஷ களஞ்சியம் சிவ் பாபாவினால் நிரப்பப்படுகிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். இந்த ஞான ரத்தினங்களே செல்வமாகும். அங்கும் கூட உங்களிடம் பெருமளவு செல்வம் உள்ளது. நீங்கள் புதிய உலகில் வளமுடையவர்களாக ஆகுவீர்கள். சத்யுகத்தில் பெருமளவு ரத்தினங்களும் வைரங்களும் உள்ளன. பின்னர் மீண்டும் அவையே இருக்கும். அனைத்தும் முடிவடைந்த பின்னர் அவை பெருமளவில் எங்கிருந்து வருகின்றன என மக்கள் குழப்பமடைந்து அதிசயிக்கிறார்கள். சுரங்கங்கள் வெறுமையாகிவிடும். மலைகள் வீழ்ந்துவிடும். எனவே அவை மீண்டும் எவ்வாறு அப்படியாகும்? அவர்களிடம் கூறுங்கள், வரலாறு மீண்டும் மீண்டும் நிகழும். முன்னர் நிகழ்ந்தவை மீண்டும் நிகழும். குழந்தைகளாகி நீங்கள் ஸ்வர்க்கத்தின் அதிபதிகள் ஆகுவதற்கு முயற்சி செய்கிறீர்கள். ஸ்வர்க்கத்தின் வரலாறும் புவியலும் மீண்டும் இடம்பெறும். பாடலில் கூறப்படுகிறது,
நீங்கள் முழு உலகம், பூமி, கடல், ஆகாயம் அனைத்தையுமே எங்களுக்கு கொடுத்து விட்டீர்கள். எவராலுமே அவற்றை எங்களிடமிருந்து பறித்துவிட முடியாது. ஒப்பீட்டு அளவில் இப்பொழுது என்னதான் இருக்கின்றது? மக்கள் நிலம், நீர், மொழி போன்றவற்றுக்காக தொடர்ந்தும் சண்டையிடுகிறார்கள். சொர்க்கத்தை படைப்பவராகிய பாபாவின் பிறந்த தினம் கொண்டாடப்படுகிறது. அவரே நிச்சயமாக ஸ்வர்க்க ராஜ்யத்தை உங்களுக்கு கொடுத்திருக்க வேண்டும். தந்தை இப்பொழுது உங்களுக்கு கற்பிக்கின்றார். நீங்கள் இந்த ஷரீரத்தின் பெயரிலும் வடிவத்திலும் இருந்து விடுபட்டு உங்களை மாத்திரமே ஆத்மா என்று கருத வேண்டும். நீங்கள் யோக சக்தி மூலமாக அல்லது தண்டனை மூலமாக தூய்மையாக வேண்டும். அவ்வாறாயின் தண்டனை அந்தஸ்து குறைக்கப்படும். தாங்கள் எத்தகைய அந்தஸ்தை பெறுவோம் என்பதும் தங்களது ஆசிரியர் தங்களுக்கு எந்த அளவு கற்பித்தார் என்பதும் மாணவர்களின் புத்தியில் உள்ளது. அவர்கள் தங்களது ஆசிரியருக்கு ஒரு பரிசை கூட கொடுக்கிறார்கள். இங்கு தந்தை உங்களை உலகின் அதிபதிகளாக்குகின்றார். எனவே நீங்கள் தொடர்ந்தும் பக்தி மார்க்கத்திலும் அவரை நினைவு செய்கின்றீர்கள். எவ்வாறாயினும் தந்தை உங்களுக்கு என்ன பரிசை கொடுக்கின்றார்? நீங்கள் இங்கே பார்ப்பவை எதுவும் எஞ்சியிருக்க முடியாது. அது அழுக்கான பழைய உலகமாகும். இதனாலேயே நீங்கள் என்னை அழைத்தீர்கள். தந்தை உங்களை தூய்மையற்றவர்களிலிருந்து தூய்மையாக்குகின்றார். நீங்கள் இந்த நாடகத்தை நினைவு செய்ய வேண்டும். நான் உங்களுக்கு கூறுகின்ற படைப்பின் ஆரம்பம், மத்தியமம், இறுதி பற்றிய ஞானத்தை நான் கொண்டிருக்கின்றேன். நீங்கள் அவற்றை கேட்டுவிட்டு பின்னர் மறந்து விடுகின்றீர்கள். சக்கரம் 5000 வருடங்களுக்கு பின்னர் முடிவடையும். உங்களது பாகம் மிக அழகானது. நீங்கள் சத்தோப்பிரதானமாகவும் அழகானவர்களாகவும் ஆகின்றீர்கள். பின்னர் நீங்களே தமோப்பிரதானமாகவும் ஆகின்றீர்கள். ஓ பாபா வாருங்கள் என நீங்கள் அழைத்தீர்கள். நான் இப்பொழுது வந்துவிட்டேன். உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் ஸ்ரீமத்தை பின்பற்ற வேண்டும். நீங்கள் கவனக்குறைவாக இருக்கக்கூடாது. சில குழந்தைகள் கருத்து முரண்பாடுகள் ஏற்பட்டதும் கற்பதை நிறுத்திவிடுகிறார்கள். நீங்கள் ஸ்ரீமத்தை பின்பற்றாமலும் கற்காமலும் இருப்பீர்களாயின் சித்தியடைய மாட்டீர்கள். தந்தை கூறுகின்றார், உங்கள் மீது கருணை கொள்ளுங்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் கற்று ராஜ்ய திலகத்தை உங்களுக்கு வழங்க வேண்டும். உங்களுக்கு கற்பிக்க வேண்டிய கடமை தந்தைக்கு உள்ளது. இதில் ஆசீர்வாதங்கள் என்ற கேள்விக்கே இடமில்லை. அவ்வாறாயின் அவர் அனைவருக்கும் ஆசீர்வாதங்களை கொடுத்தாக வேண்டும். பக்தி மார்க்கத்திலேயே அவர்கள் கருணை போன்றவற்றை வேண்டுகிறார்கள். அது இங்கே பொருந்தாது. அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் 1. வீட்டில் உங்களது குடும்பத்துடன் வாழும் பொழுதே உங்கள் மத்தியில் ஓர் ஓட்டப்பந்தயத்தை நிகழ்த்துங்கள். எவ்வாறாயினும் ஏதோ ஒரு காரணத்தால் ஒரு சக்கரம் பின்தங்கிவிட்டால் அந்த ஒன்றுக்காக நீங்கள் நின்றுவிடக்கூடாது. சுய ராஜ்ய திலகத்தை உங்களுக்கு அளிப்பதற்கு தகுதியானவராக ஆகுங்கள். 2. பெருமளவு கோலாகலத்துடன் சிவ ஜெயந்தியை கொண்டாடுங்கள். ஏனெனில் சிவ் பாபா இப்பொழுது உங்களுக்கு கொடுக்கின்ற ஞான ரத்தினங்கள் மூலமாகவே நீங்கள் புதிய உலகில் வளமுடையவர்கள் ஆகின்றீர்கள். உங்களது பொக்கிஷ களஞ்சியங்கள் அனைத்தும் நிரம்பும். ஆசீர்வாதம். தந்தையிடமிருந்து சக்தியை பெற்றுக்கொள்வதன் மூலம் பற்றற்ற பார்வையாளராகி ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தீர்வு காண்பவர் ஆகுவீர்களாக. உச்ச அளவு சூழ்நிலைகளின் பின்னரே இறுதி நேரம் வரும் என்பதை
குழந்தைகளாகி நீங்கள் அறிவீர்கள், ஒவ்வொரு கிளர்ச்சியும் அதன் உச்சத்தை தொடும். குடும்பங்களில் முரண்பாடுகள் இருக்கும். உங்கள் மனதில் பல பிரச்சனைகளும் பண சிக்கல்களும் இருக்கும். எவ்வாறாயினும் தந்தையின் நேர்மையான சகப்பாடிகளுக்கு தந்தையே பொறுப்பாளி ஆகின்றார். அத்தகைய நேரத்தில் உங்கள் மனதை தந்தையோடு இணைத்து கொண்டிருந்தால் உங்கள் தீர்மானிக்கும் சக்தியினால் அனைத்தையும் உங்களால் வெற்றி கொள்ள முடியும். பற்றற்ற பார்வையாளராகி தந்தையிடம் சக்தியை எடுத்துக்கொண்டால் சகல சூழ்நிலைகளையும் உங்களால் வெற்றி கொள்ள முடியும். ஸ்லோகன்: இப்பொழுது உங்கள் அனைத்து ஆதாரங்களையும் புறம் தள்ளி வீடு செல்வதற்கு ஆயத்தமாகுங்கள். ஓம் சாந்தி.